கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக கிருபைக்கான அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து மறுபடியும் இந்த புத்தகத்தை படிக்கத்தக்கதாக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். போன மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம எப்படி யோசிச்சோம்னா 6 days இந்த புத்தகத்தை படித்து விட்டு இந்த வீக்ல நம்ம 2 பேதுரு புத்தகத்தை வாசித்து முடிக்கலாம்னு சொல்லி நம்ம யோசித்தோம். ஆனா கடந்த 2-3 நாட்களாக தமிழ் குரூப்லையும் சரி இங்கிலீஷ் குரூப்லையும் சரி அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது ஐ எம் அமேஸ்ட். அதனால நான் இன்னைக்கு 12 அதிகாரத்துலேருந்து 19 அதிகாரம் வரைக்கும் படிச்சுட்டு நாளைக்கு 20லேருந்து 22 வரைக்கும் படிச்சு முடிச்சிடலாம்னு சொல்லி யோசித்தேன். மற்ற நம்ம புத்தகத்தை வழக்கமாக படிக்கிறது போல ஃபாஸ்டா படிச்சிடலாம்னு நினைச்சேன். பட் ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது மெனி ஆஃப் தம் அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் அங்கிள் திரும்ப உட்காந்து படிக்க போகிறோம், இது வரைக்கும் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் நினச்சிட்டு பயந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இதை உட்காந்து படிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரீசன்னால ஐ சேஞ்ச் மை மைண்ட். 2 நாள் இல்லாதபடிக்கு இந்த ஹோல் வீக்குமே நம்ம ரெவலேஷன் புத்தகத்தை படிக்கலாம். மேபி பிறகு 2 பேதுரு புத்தகத்தை படித்துக் கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னிலிருந்து நம்ம 4 நாட்களுமே ரெவலேஷன் புத்தகத்தை 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த 11 அதிகாரங்களை இந்த வீக்ல படிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரன் ஜோசப் துரைராஜ் அவங்கள ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கேன். அவங்களுடைய வாஞ்சைக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க நிறைய சஜஷன்ஸ்க்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆசை என்னன்னா, இன்னைக்கு நம்ம 4 நாள் படிக்கிறதுனால அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு டைம் கொடுத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். வில் ட்ரை. அட்லீஸ்ட் இன்னைக்கு இல்லாட்டாலும் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓவர் டு ஜோசப் துரைராஜ் ஃப்ரம் வெல்லூர். ஜெபிப்போம். எங்கள் ஜீவன் உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்விதமாக இந்த புதிய வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தொடர்ந்து நாங்கள் படிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த வாய்ப்புக்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:3 கூட இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி அதை கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க, கேட்க, அதை கை கொண்டு நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியங்களை விளங்கி கொள்ள இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வதற்காக நன்றி. அதில் எங்களுக்கு ஆண்டவரே உள்ள மறைப்பொருள்களை கற்றுத்தருவதற்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் உள்ள பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளாக வசனங்களுக்குள்ளாக நாங்கள் போகும்போது அவைகளின் கருத்துக்களை நாங்கள் விளங்கி கொண்டு மென்மேலும் அவைகளை படிக்க விளங்கி கொள்ள ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க கை கொள்ள எங்களுக்கு பலனை தாரும். கிரகிக்கத்தக்கதான ஒரு பலனையும் உன்னத கிருபைகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் எங்களுக்கு தாரும். அருமையான பில்லி அண்ணனுக்காக அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் நிறைவான உடைய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல சூழ்நிலைகளை தாரும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஆண்டவரே, அந்த டவர் எல்லாமே நன்றாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும். ஆண்டவரே, அநேக பேர் இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்தின் மூலமாக தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மீதியான வகுப்பு வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தாரும். துதி கன மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான வெளிப்பாட்டை அவருடைய மிகவும் அன்பான சீஷனாகிய யோவான் பெற்றுக்கொண்டதாகவும் அதை திருச்சபைக்கு அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஆதி திருச்சபையில அது ஒரு பெரிய தேவையா இருந்தது. அதை
யோவான் கொடுத்ததா நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நம்ம இந்த ஜெனரல் எபிசோட்ஸோட சேர்த்து இந்த 7 கடிதங்களையும் அதோடு கூட யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களையும் நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக போறது குறித்து ஒரு சில நிமிஷங்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதே நேரத்தில் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நமக்கு பார்த்தோம். அதை தொடர்ந்து 7 சீல் 7 ட்ரம்பட் 2 காரியத்தையும் ஒருவேளை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபாஸ்டாக நம்ம போகாம அதுல தேவனுடைய கிருபையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல தேவனுடைய எச்சரிப்பை மட்டுமல்ல, ஒரு பக்கம் தேவனுடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பையும் நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் எச்சரிப்பு கொடுக்கிறார், அதே நேரத்துல அவர் தீர்ப்பையும் கொடுத்ததாக நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியம் நம்ம பார்க்க வேண்டும். 7 பவுல்ஸ், அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதை வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். இதே மாதிரிதான் 7 சீல்ஸ் 7 ட்ரம்பட்ஸோடு அந்த 7 பவுல்ஸையும் பார்த்துடலாம்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாகவே இன்பிட்வீன் இருக்கிற பேசேஜஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பேசேஜஸா இருக்கிறது. நம்ம ரெண்டுலையுமே பார்த்தோம். 7 சீல்லையும் பார்த்தோம், 7 ட்ரம்பட்லையும் பார்க்கும் பொழுது ஒரேத நியாய தீர்ப்பு பயம் காட்டுறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அல்லது உபத்திரவப்படக்கூடிய கிறிஸ்தவ ஜனத்திற்கு, திருச்சபைக்கு எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் இருக்கிறது. என்ன மகிழ்ச்சியா நம்ம ஆராதிக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணும் என்றெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில நீங்க பார்த்தது போல குரூப்ல நான் போட்டிருந்தேன். என்னுடைய ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் சிபி சாமுவேல் அதை அனுப்பி வச்சிருந்தார். அவருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய குரூப்ல போட்டதுல இருந்து நான் எடுத்து நம்மளுடைய குரூப்ல போட்டேன். ஒருவேளை அந்த தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது பட்டர்ஃப்ளை போல அப்படியே சும்மா ஃப்ளை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு தேனியை போல உள்ள வார்த்தைக்குள்ள போக வேண்டும் என்ற அந்த சத்தியம் என்னை மிகவும் டச் பண்ணுச்சு. நிறைய நேரத்துல நான் பைபிள் ஸ்டடிக்குள்ள போகும் பொழுது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் நான் போறேன்னு சொல்லி ஒரு பயத்தை ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நான் கொடுத்தார். வேத வசனத்தை ரொம்ப ஆழமானத்துல படிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கார். ஸோ இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல பார்க்கும் பொழுது நம்ம கடைசியா பார்த்தது போல அந்த சிறிய புஸ்தகத்தை அவர் உண்டு, அது அவருக்கு தேனை போல இனிப்பாக இருந்துச்சா. ஆனா வயிற்றுக்குள்ள போகும் பொழுது அதனுடைய அந்த வல்லமையை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகத்தானது என்பதை நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3லையும் நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவன் ஆளுகை செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பிசாசு தலைவரித்து ஆடிக்கொண்டிருந்தாலும், அல்லது எங்க பார்த்தாலும் பிசாசனுடைய பிரச்சனைகள் காணப்படக்கூடியதா இருந்தாலும், அது அதிகமாக தான் போய்கொண்டிருக்குது. நம்ம தான் உபவாசம் ஜெபம் பண்ணாலும் சரி, விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்தாலும் விசுவாசிகளுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை உண்டாக்குறது நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு பெரிய சவாலாக நம்ம பார்க்கலாம். ஆனாலும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மையமாக இயேசுவானவர் இருந்திருக்கிறார், இருக்கிறார், இருக்க போகிறார் என்றதையும் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அதே போல தேவனுடைய ஜனத்தை அழிக்க முடியாது. என்னதான் அவங்க மற்றவங்க முயற்சி செய்தாலும், பிசாசானவன் பல விதங்களிலே நம்மளை தாக்கினாலும் நம்மளை அழித்து கட்டிவிட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க அசைக்க முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் சொல்வது ஏதோ இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கிங்டம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட இருக்க போறதுதான் தேவனுடைய ராஜ்யம். நம்மள அவங்க கொன்றலாம் அல்லது நம்மளை வேதனைப்படுத்திடலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை அசைக்க முடியாது என்பது பெரிய சத்தியத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஸ்டெட் ஆஃப் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரேதா படிக்காதபடிக்கு 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான 15, 16 அதிகாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக புதிய வானமும் புதிய பூமிக்கான வெளிப்பாடுகள். அதுதான் ரியலாவே நம்ம வருங்காலத்தை குறித்து யோசிக்க வேண்டிய அல்லது நடக்க போற காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள்.
அதுவும் ஒரு சவாலோடு கூட முடிஞ்சிருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீக்ல நம்ம இப்படிதான் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த காஸ்மிக் கான்ஃப்ளிக்ட், அல்லது உலகம் முழுவதுமாக, அல்லது ஒரு பிசாசானவனுக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் உள்ள இருக்க பெரிய போராட்டத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம நலன் சொல்லிட்டே இருக்கேன். காட் அட் வார் என்ற புத்தகம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. காட் அட் வார் என்பது வந்து ஏதோ பிசாச அடிச்சிட்டு சாதாரணமா நம்ம நினைக்கவே முடியாது. That fellow is mighty, but God is almighty. இந்த கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து இருக்க போகுது என்பதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடைசியா முடிக்கும் பொழுது கூட தான் அந்த கொஸ்டினோட தான் நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம், பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நாம் எப்படி இந்த கான்ஃப்ளிக்டை இன்டர்பிரேட் பண்றோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? ஒரு சில சாட்சிகளை கேட்கும் பொழுது, விசுவாசிகளுடைய சாட்சியை கேட்கும் பொழுது உன்னதமான அனுபவங்கள், அதாவது அப்படி யோவான் சொல்றது போல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும் பொழுது பிரைஸ் காட் என்று நம்ம சொல்லிடுறோம், தேங்க் காட். ஆனா அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு, அப்படிப்பட்ட அருமையான கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, நல்ல இயக்கங்களுக்கு, திருச்சபைகளுக்கு, நல்ல இயக்கங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது நம்ம பார்க்கலாம். அதை கேட்கும் பொழுது நமக்கு பயமா இருக்கிறது. இப்படியும் நடக்குமா? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இப்படியும் நடக்குமா? ஒரு நல்ல பிலீவருடைய வாழ்க்கையில இப்படியும் இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்வாங்களா? ஊழியம் அவ்வளவு உற்சாகமா செய்யறாங்களே, மைக்க பிடிச்சாங்கன்னா அவங்க பாடுற பாடலும், அவங்க கொடுக்குற பிரசங்கமும், அதெல்லாம் கேட்கும் பொழுது இப்படி இருக்கிறாங்களே, அவங்களும் இப்படி இருக்க முடியுமா என்று நம்ம ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறோம். இது இல்லாதபடிக்கு நம்முடைய தேசத்திலையும், குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய காரியங்கள். நேற்று வந்த நியூஸை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஈரோட்டில் 2 டீச்சர்ஸ் சஸ்பெண்டட். என்னன்னு சொன்னா, கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் 2 ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸை கிறிஸ்டியன்ஸா மாத்திட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். அது டிஓ வரைக்கும் போய் டிஓ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ஐ வாஸ் ஷாக்ட். வேர் ஆர் வி ஹெடிங்? கண்டிப்பா அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுடைய இதை பிடிச்சிட்டு, நான் உனக்கு பணம் தரேன், அது உனக்கு நான் மார்க் போடுறேன், நீ கிறிஸ்டினா மாறின்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஐம் கான்ஃபிடென்ட். ஆனால் அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல தான் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களை அடிச்சு, நீ கிறிஸ்தவன் ஆகலன்னா உன்னை அடிச்சிருவேன்னா, உன்னை மார்க் குறைச்சிருவேன்னா சொல்லியிருப்பா, பயம் காட்டியிருப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. இந்த அருமையான டீச்சர்ஸ் நல்ல முறையில் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்காத மக்கள் சொல்லி அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போய் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தம். அவங்களுடைய ஃபேமிலியை நினைத்து பார்க்குறேன், அவங்களுடைய திருச்சபைகளை நினைத்து பார்க்குறேன், அவங்களுடைய சமுதாயத்தை நினைத்து பார்க்குறேன். இட்ஸ் எ ரியல் கான்ஃப்ளிக்ட். எங்கேயும் இல்லை, சேலத்துக்கு பக்கத்துல ஈரோட்டில் நடந்திருக்குது. அது இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். கவர்மெண்ட்ஸ் மாறலாம், அதிகாரிகள் மாறலாம், ஆனா பிசாசு அப்படிப்பட்ட விதத்துல ஒரு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா செய்யக்கூடிய காரியங்களை ஓப்பனாவே இருக்கு. நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். மிஷன் காலின்னு சொல்லிட்டு, நீங்க பார்க்கலன்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மிஷன் காலின்னு சொல்லிட்டு அவங்க தேக ஓப்பன்லி இன்ஃபார்ம்ட். நீங்க மிஷனரி ஊழியம் செய்யக்கூடிய கிறிஸ்தவங்களை பற்றி, கிறிஸ்டியன் மிஷன்ஸை பற்றி ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சா உடனே எங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுங்க, நாங்க வர்றோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அவங்களை அட்டாக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன்லி தை இன்ஃபார்ம்ட். அது வந்து பல கிறிஸ்டியன் குரூப்ஸ்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மிஷன் காலிங், we have to pray for them. ஆண்டவர் சவுலை தொட்டவர். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்துல அப்படி செய்ய முடியாது? நம்மளே ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான். ஒருவேளை சவுலை டச் பண்ணி அவன் ஏதோ ரசிக்கப்பட்டு பவுலா மாற மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலா, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக 13 கடிதங்கள் எழுதி கொடுத்திருக்கிற பவுல் இன்னைக்கு நம்முடைய மத்தியில இப்படி இருந்தாங்கன்னா, மிஷன் காலியில் இருப்பாங்கன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்கள ஆண்டவர் தொடரணும். காஸ்மிக் கான்ஃப்ளிக்ட் வந்து அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய சர்ச்சிலேயே அப்படிப்பட்ட பயங்கரமான கான்ஃப்ளிக்ட்ஸை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்னு சொல்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம்.
12ஆம் அதிகாரத்துல ஒரு விமனை பற்றி நம்ம படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா திரும்ப 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, நாளைக்கு நம்ம படிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாளை மறுநாள் கர்த்தருக்கு சித்தமான வெட்னஸ்டே படிக்கும் பொழுது we are going to look at one more women. ரெண்டு பேருமே they are not real women, they are all metaphors. சரியா? இந்த women ஒரு holy women and அடுத்த women ஒரு prostitute. அப்படிதான் போட்டிருக்கு. 17ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது நம்ம பார்க்க போறோம். there's a contrast. நீங்க ரெவலேஷன் புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது நிறைய கான்ட்ராஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கிளியர் கட் கான்ட்ராஸ்ட். அதுல இது ஒரு கான்ட்ராஸ்ட். நான் ஒரிஜினல் நினைக்கும் பொழுது அப்படிதான் முடிச்சலான்னு பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு விமன், அடுத்து இன்னொரு பேட் விமன். அதுதான் 12ல இருந்து 19 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சிருக்கலாம். பட் we are going to look at little differently. இந்த பாசேஜ் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாசேஜ். 13ஆம் அதிகாரத்துல படிக்க போறது அந்தி கிறிஸ்துவ குறித்தான ஒரு செய்தி. இன்னைக்கு அது நம்ம நிறைய பார்க்கணும். எக்கச்சக்க எண்ணங்கள். 666 தான் முடியுது. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தான் அந்த 666 வருது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல ஜஸ்ட் இன்னொரு கான்ட்ராஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் 13ஆம் அதிகாரத்துல இருக்குது. 14ஆம் அதிகாரத்துல தேவனுடைய குமாரனாகிய இயேசுவானவரை யோவான் பார்த்ததாக நம்ம பார்க்க போறோம். கடைசியாக 7 ஏஞ்சல்ஸ், 7 தூதர்கள் தனிப்பட்டதமாக வந்து பலவிதமான வித்தியாசமான செய்திகளை கொடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்கிறோம். வாசிக்க நம்ம தெரிந்து கொண்ட பகுதி வந்து 12ஆம் அதிகாரம் முதல் பகுதி. அதை நம்முடைய மத்தியில் இருக்கிற தங்கச்சி ஐடா, அவங்க மதுரை ICUல ட்ரெஷரா இருக்காங்க. ஐ ரியலி தேங்க் ஐடா ஃபார் ரீடிங். அவங்க ரெடியா இருக்காங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை ஐடா நமக்கு வாசிப்பாங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். Thank you so much, dear Aida. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம்,
ஒரு பெண்மணியை குறித்து நான் சொன்னது போல டக்குன்னு நீங்க கன்னிமரியாள்னு சொல்லி எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம யோசிக்கலாம், நம்ம பார்த்தாவே தெரிகிறது. கன்னிமரியாளை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் அவர் ஏரோதுனாலே கொல்லப்படுவதற்காக முயற்சி செய்த நிமித்தமாக அவங்க 2 பேருமே கணவன் மனைவியுமாக குழந்தையோடு கூட எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. அதன் பின்பு ஆண்டவர் அவரை பாதுகாத்து கொண்டாங்க. தென் நாசரேத்துக்கு வந்தார் என்ற செய்தியை டக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். பட் இட்ஸ் மோர் தேன் தேட். சரியா? ஏன்னு சொன்னோன்னா இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் நம்ம பார்க்கறது ரைட் தான். அதோடு கூட ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம பார்க்கணும். அதில் 2-3 காரியம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து பிசாசானவன் இப்படிப்பட்ட உண்மை இருக்கும் பொழுது, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு கவுண்டர் ஒரு கவுண்டரா கொடுக்கறதும் ஒரு சான்ஸ் இருக்குது. நான் சொல்றது எப்படி சொன்னேன்னா, அதாவது பைபிள்ல ஒரு உண்மையான கதை இருக்கும். பட் அதே கதையை கொஞ்சம் மாற்றி மற்ற சமயங்களில் இருக்க நீங்க பார்க்கலாம். அது இது மட்டும் இல்லை, நிறையங்க நோவாவுடைய கதையை கொஞ்சம் மாற்றி உலகம் முழுவதும் தண்ணி எப்படி அழிச்சு செஞ்சது அவங்களுடைய புராணங்கள்ல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் இதே மாதிரி கதைகளை கிரேக்க கலாச்சாரத்துல அப்பல்லோ என்ற ஒரு மனுஷன் பிறந்தான், அவனுடைய பிறப்பு தான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. ஈஜிப்டியன்ஸ் ஹோரஸ் என்ற ஒரு தனிப்பிறவி வந்தவத அவங்க வந்து புராணமா நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இட்ஸ் அ ரியல் புராணம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நம்ம நம்பும் பொழுது அதுக்கு டூப்ளிகேட்டாக மற்ற சமயங்களில வந்து கொண்டுதான் இருக்கும். they will try to abolish this history. அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஜீசஸ் சொல்றீங்க, நாங்க அப்போலோன்னு சொல்றோம், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு people will say like that. So we have to be careful. இனி ஃபியூச்சர்லயே அது மாதிரி நிறைய வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளுடைய தமிழகத்துல தமிழ் கலாச்சாரத்துல பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல பார்க்கும் பொழுது நிறைய, அதுல குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ் இஸ் ஓல்டர் தேன் கிரீக்னு சொல்றாங்க, தமிழ் இஸ் ஓல்டர் தேன் ஹீப்ரூன்னு சொல்றாங்க, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சொல்றாங்க. ஸோ நேச்சுரலா அந்த மாதிரி சமுதாயத்தில் நடந்த காரியங்களை இங்க கேட்கும் பொழுது இவங்களும் புராணங்களை உண்டாக்கி இருக்கலாம். வெரி மச் பாசிபிள். ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ரைட்? இந்த பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவள் சூரியனை அடைந்திருந்தால், அவளுக்கு கீழே சந்திரன் இருந்தது, 12 நட்சத்திரங்கள் இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இந்த பகுதியை வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். யோசேப்பு வந்து சின்ன பையனா இருக்கும் பொழுது அவனுக்கு நிறைய தரிசனங்கள் வந்தது. நம்ம தானியல் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், தானியலுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவர் ப்ராஃபஸி மட்டும் கொடுக்கல, அப்போகலிப்டிக் செய்திகளும் கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அதிகமா அதை ப்ராஃபட்டிக்கலா நம்ம நினைக்கிறது உண்டு. அவன் என்ன சொல்றான், அவன் பிரதர்ஸ்ட போய் சொல்றான், கவனிங்க, நான் இன்னொரு ட்ரீமையும் பார்த்தேன். அந்த ட்ரீம்ல வந்து சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் என்னை பவ் டவுன் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொல்றான். இங்க 12, அங்க 11. 12வது ஆள் வந்து அவர் தான், யோசேப்பு தான். ஸோ அவர் சூரியனையும் சந்திரனையும் 12 நட்சத்திரங்களையும் பார்க்க முடியுதுன்னு சொல்றார். அது பிறகு அப்பாவே கோவப்படுறாரு, டே நானும் உங்க அம்மாவும் உன்னை வந்து வணங்குவோம் நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார். ஆனா இட்ஸ் வெரி மச் ப்ராஃபெட்டிக். நாட் ஒன்லி ப்ராஃபெட்டிக், இட்ஸ் அப்போகலிப்டிக். ஸோ இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை தொழுது கொள்வது என்பதாக குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். 2வது ஒரு கிளியர் கட் ப்ராஃபெட்டிக் அண்ட் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த நாட்களில கண்டிப்பாகவே அதை ரெஃபர் பண்ணி ஆக வேண்டிய வசனம். ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈவ், ஏவாளுடைய குழந்தைய வச்சுட்டு ஆண்டவர் பேசல.
அதே மாதிரி மரியாளுடைய குழந்தைய மட்டும் வச்சு நம்ம பேசணும்னு யோசிக்க வேண்டாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பெண்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. இட் இஸ் எனிமிட்டி, ஒரு பகையை உண்டாக்கக்கூடியது. அதுல அவர் என்று சொல்லக்கூடிய இயேசுவானவர் அல்லது மேசியா அவனுடைய தலையை நசுக்குவதையும் அவன் அவருடைய குதுங்காலை நசுக்குவதையும் நம்ம பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபில்ம். இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்ம், நல்ல ஒரு ஃபில்ம். அது கமர்ஷியலா எடுத்த ஒரு ஃபில்ம். அந்த ஃபில்ம் லூக்கா காஸ்பல்ல 7-8 நாள் ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அப்படியே ஃபில்மா எடுத்திருக்காரு. ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. அதுல ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, யூதர்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷனை கொன்னுட்டாங்களேன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் உற்சாகமா பார்த்த ஒரு படம் இது. அவங்களுக்கு தெரியுது என்னன்னா, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லும் பொழுது ஒரு செக்குலர் ஃபில்ம் சொல்லிட்டு அவங்களுக்கு யூதர்களை பிடிக்காது. ஸோ யூதர்கள் பண்ண இவ்வளவு பயங்கரமான காரியம் சொல்லிட்டு இந்த ஃபில்மை பார்த்தாங்கன்னு சொல்லுவது. அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பார்க்கும் பொழுது இப்ப தமிழ்லையுமே டப் பண்ணி இருக்கிறது. அதுல பார்க்கும் பொழுது 2 காரியம் தான் எக்ஸ்ட்ராவா, அதாவது லூக்கா சுவிசேஷத்துல இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுல ஒண்ணு என்னன்னா, ஆண்டவர் கெத்செமனேல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு வரும். அவர் எழும்பி தன்னுடைய காலால அதை நசுக்குவார். அதை அதை அவர் அடிக்க பார்க்கும். அதுதான் அதை மெட்டஃபரா இருக்கிறத காட்டக்கூடியது. ஆனா நம்ம அந்த பாம்பு கெத்செமனே தோட்டத்துல கொத்துச்சா அல்லது வந்துச்சான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாம்பு அந்த சர்ப்பம் அவரை சிலுவையில ஏற்றிட்டதுனால ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அறிவோம். இப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். அதேதான் இங்க குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் என்று நம்ம பார்க்கலாம். யோசேப்பு சொன்னதுல இருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம். அது மட்டுமல்ல, இந்த 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது முதலாவது இஸ்ரவேல் ஜனத்தை போல தோங்கும். கடைசியில் முடிக்க பார்க்கும் பொழுது இட்ஸ் மோர் ஆஃப் த சர்ச். விசுவாசிகள் எப்படி உபத்திரவத்தை சந்திக்கிறாங்க என்று குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். கற்ப வேதனைப்படுவதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை நம்ம கண்டிப்பா படிக்கணும். டைம் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்ணி போகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது துவக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார் என்ற சத்தியத்தோடு துவங்கும். அதை தொடர்ந்து நம்ம பின்னால போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவாக கற்ப வேதனைப்படுகிறார்கள் என்ற சத்தியத்தை கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா நாட்களில், இந்த துவக்க நாட்களில், அதாவது ஐ திங்க் பிப்ரவரி மிடில் ஸ்டார்ட் ஆச்சு, இல்ல மார்ச்ல. அப்ப நான் மார்ச் பிகினிங் நினைக்கிறேன். அப்போ இந்த ஐசையா 26ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த உபத்திரவத்தின் காலம் கடந்து போற வரைக்கும் நீ வீட்டை பூட்டிட்டு அமைதியாருன்னு சொல்லிட்டு கொன்ன வார்த்தை. இந்த லாக்டவுன் பீரியடை நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏசாயா 26ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி தான் மையமாக வைத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லாக்டவுன் பீரியட் ஒரு அகோரமான கடினமான நாட்களை நம்ம கடந்து போகிறோம். தேவனுடைய பாதத்துல அமைதலா இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி தான். அதுல பாத்தீங்கன்னா லேவிதோன் அல்லது இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு அகோரமான காரியத்தை I'll just read for you. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கு நம்ம வாசிக்கக்கூடிய அதே மாதிரிதான். அக்காலத்திலே கர்த்தர் லிவியேதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியேதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். அக்காலத்திலே கர்த்தர் செய்வார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட காரியம். இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்ப நம்ம வாசிக்கிற அதேதான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய சர்ப்பம், அதுவும் வனாந்திரத்திலிருந்து வரப்போகிறது என்று நம்ம பார்க்கலாம். அதுதான் தேவன் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவங்கள அப்ரஸஸ் கிளியர் கட்டா தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக கூட வரப்போக்கூடிய மக்கள் எல்லாமே
வலு சர்ப்பங்களா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் உபத்திரவத்துக்குள்ளா நம்ம கடந்து போகும் பொழுது, பலவிதமான பிரச்சனைகளை நம்ம கடந்து போகும் பொழுது, நான் தான் மறுபடியும் சொல்றேன், டோன்ட் லுக் அட் ஒன்லி த பெர்சிக்யூஷன்ஸ். அதாவது கிறிஸ்தவங்களை வெறுக்கக்கூடிய அல்லது கிறிஸ்தவங்களை ஒழிச்சு காட்டணும்னு சொல்லி சொன்னவங்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2022 ஒரு கிறிஸ்தவனும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மேட் இன் கல்கட்டா. 5 வருஷத்துக்கு முன்னால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மேட். By 2022 there won't be not even a Christian, one Christian in India. இன்னைக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் கொரோனா கொண்டு வந்து பார்த்து கிருபையா தான் இருக்கிறார், நம்ம மேல பெரிய கிருபையா இருக்கிறார். அப்போ அதை கேட்கும் பொழுது கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கேட்கும் பொழுது கலக்கமா இருந்துச்சு, எப்படிலாம் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இட்ஸ் இம்பாசிபிள். அது இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் கூட இட்ஸ் இம்பாசிபிள். காரணம், இது திருச்சபை, இது தேவனுடைய ஜனம். அவங்க கிறிஸ்தவங்களை கொல்லலாம் சொல்லி கொண்டுகிட்டே போகலாம், ஆனா கண்டிப்பாகவே தேவனுடைய ஜனத்தை திருச்சபையை அழிக்க முடியாது. So it is not only that, that's what I'm saying. அப்படிப்பட்ட மக்களை மட்டும் நினைச்சு அந்த பிசாசு சர்ப்பமாக வர்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னைக்கு பல விதங்களில் இந்த சர்ப்பமானது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறான், நம்மளுடைய ஃபெலோஷிப்ல வந்துடுறான், நம்மளுடைய சர்ச்சுக்குள்ள வந்துடுறான். அதுதான் மிகவும் வேதனை. அருமையான கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜபத்துல, உபவாசத்துல, வேத வாசிப்புல கவனமா இருக்கும் பொழுது தாக்கப்படுகிறாங்க. ஐக்கியங்கள், திருச்சபைகள் பயங்கரமா தாக்கப்படுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை மனசுல வைத்துக்கொள்ளும். அப்ரெசஸ் சொல்லும் பொழுது நாட் ஓன்லி ஃப்ரம் அவுட் சைட், இட் இஸ் விதின். நமக்குள்ள இருந்தும் அப்படிப்பட்ட அப்ரெசஸ் வந்துட்டாங்க என்பதை மறந்து போக வேண்டாம். 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்பொழுதே நான் வேகமா போக வேண்டியதாயிடுச்சு. அதுல நம்ம அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். முதல் 10 வசனங்களில நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்களில வாசிக்கும் பொழுது, நான் கடற்கரையின் மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதான் 12ஆம் வசனத்துல இப்ப ஐடா வாசிச்சதுலயே நம்ம கேட்டோம். ஒரு சர்ப்பம் வரும் பொழுதுன்னு சொல்லிட்டு 7 தலைகள் 10 கொம்புகள் சொல்றதனுடைய காரியம் என்னவென்றால், பலர் பல விதத்துல சொல்லிக் கொண்டிருப்பாங்க. 10 கொம்புகள் சொல்றது மோஸ்ட்லி எம்பரர்ஸ். அது நம்ம இதை முடிக்கும்போது நம்ம பார்க்க போறோம். ரோமர் எம்பர் தான் அந்த காலத்துல யோவானுடைய ஃபர்ஸ்ட் ஹியரர்ஸ் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ரோமர் எம்பரர்ஸ் அந்த காலத்துல பவர்ஃபுல்லா இருந்தாங்க. 19ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை நம்ம படிக்க போறோம். அந்த ரோமர் எம்பரர்ஸுக்கு தேர் வர் கிங்ஸ் கமிங், அவங்க எல்லாம் கொம்புகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 10 கொம்புகள்னு சொல்றது வந்து லிட்ரல் அர்த்தம்னு சொன்னா வரப்போற ராஜாக்கள் என்று சொல்லலாம். இது தானியேலுடைய காலத்திலேயே காணப்பட்டதுதான். அடுத்தது வல்லமையுள்ள காரியங்கள் என்று பார்க்கலாம். ஹானை வச்சு இந்த கொம்புகள் என்று சொல்லும் பொழுது முட்டக்கூடியது அல்லது பவர்ஃபுல்லான பீப்புள் வில் கம் அண்ட் சொல்லலாம். இன்னைக்கு சமுதாயத்துல நம்முடைய இந்திய தேசத்திலையும் சரி, உலகத்திலையும் சரி, அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, வரிசையா வந்துகிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் என்ற நாடே இருக்காதுன்னு சொல்லி சதாம் ஹுசேன் சொன்னாரு. பட் அவருடைய முடிவை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லது யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்ன ஹிட்லர் நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கும் ஒரு சில ஹிட்லரை போல வந்தாதான் நம்மளுடைய தேசத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கவங்கலாம் நம்ம தெரியும். ஆனா அதெல்லாம் கொம்புகள் தான், ஞாபகத்தை வைத்துக் கொள்வோம். ரைட். அதே மாதிரி அவனால முடியலன்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். வலு சர்ப்பம் வந்து தன்னால முடியலன்னு சொன்ன உடனே he wanted to have அப்படிப்பட்ட ஒரு மிருகம் தேவையா இருந்தது நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது மிருகம் வந்து கடல்ல இருந்து வந்ததை நாம் பார்த்தோம். நான் இப்பதான் வாசிச்சேன், பழைய ஏற்பாட்டின் பகுதியில் வாசிக்கும் பொழுதும், குறிப்பாக ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல கடலிலிருந்து ஒரு மிருகம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வலு சர்ப்பத்துக்கு வந்து உதவி செய்ததாக நம்ம பார்க்கலாம். இட்ஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் ரோம். அவங்களுக்கு பாபிலோன் என்று சொல்லும் பொழுது நமக்கு வந்து நல்லா தெரியும், புதிய ஏற்பாட்டுல அது ரோமா குறிக்குதுன்னு சொல்லிட்டு. பாபிலோன் என்று பழைய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது they know that ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவரை சிறையில் பிடிச்சிட்டு போனவங்க வந்து பாபிலோனியர்ஸ். அது நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. எக்ஸடஸ் இஸ் டிஃபரண்ட் தேன் எக்ஸைல்.
பழைய ஏற்பாட்டுல எக்ஸடஸ் வந்து யாரும் பிடிச்சிட்டு போல. அது யோசேப்பு வந்து தன்னுடைய பெற்றோரை கூட்டிட்டு போனதுனால அங்க போய் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால அவங்க அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. ஆனா எக்ஸல் அப்படி கிடையாது. தேவனுடைய ஜனம் பாவம் செய்த நிமித்தமாக சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை வந்து தேவன் அலோவ் பண்ணதுனால அவருடைய எனிமீஸ் பாபிலோனியன்ஸ் வந்து அவரை அட்டாக் பண்ணி அவங்களை கொண்டு போனதா நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா பாபிலோன் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு விரோதம், தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இருந்த அப்ரஸஸ் என்பதை மனசுல வைத்துக் கொள்ளணும். 11ஆம் வசனத்துக்கு பின்னால ஒரு ஷிஃப்ட். வெளிப்படுத்தல் 13:11 வசனத்துல அங்க பார்க்கும் பொழுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாயும் வலு சர்ப்பத்தை போல பேசினது. இந்த வலு சர்ப்பத்திற்கு முதல்ல ஒரு மிருகம் வந்துச்சு, அது வந்து கடல்ல இருந்து வந்துச்சு. 2வது மிருகம் அது பூமியிலிருந்து வந்ததுன்னு பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இல்ல தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இதை பட்டி போடப்படுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த கிரேட் பீஸ்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணதை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் திட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க இந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை போட்டுக்கிட்டு உங்க மத்தியில வருவாங்க, ஓநாய்களா இருப்பாங்க. உள்ள வந்து அவங்க ஓநாய்கள், வெளியே வரும்பொழுது ஆட்டுக்குட்டிகளை போல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்க கிளியரா நம்ம பார்க்கலாம். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அவங்க வர்றாங்க. தட் மீன்ஸ் வெரி கிளியர் ஆன்டிகிரைஸ்ட். இன்னைக்கும் எக்கச்சக்க பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அற்புதங்களை செய்வாங்க, அடையாளங்களை செய்வாங்க. அவங்க கிறிஸ்துவ போல ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிஹேவ் பண்ணிக்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனா மரித்த பிறகு அப்படியே இருக்க வேண்டியதான், அவங்க உயிரோட வரவே மாட்டாங்க. ஸோ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்த அந்த ஆட்டுக்குட்டியானவரை டூப்ளிகேட்டா வரக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். ஸோ இந்த பேசேஜ்ல 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்க பேசேஜ் என்னன்னா, it is more of a religious cult groups. First வந்து government political parties நம்ம சொல்லலாம். இது more of a religious cult groups. இதை நம்ம வெளிப்படுத்தல முன்னாள் பகுதியில் நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனத்தை அட்டாக் பண்றது ஒண்ணு கவர்மெண்ட் வைஸ்ல பொலிட்டிக்கலாவே தாக்கக்கூடியது, இன்னொரு காரியம் ஸ்பிரிச்சுவலா ஏமாத்தி வரக்கூடிய ஒரு காரியம். பிலேயாம் பற்றி நம்ம பார்த்தோம். பிலேயாம் வந்து இட்ஸ் நாட், அந்த கிங் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை அட்டாக் பண்ணதே கிடையாது. அவன் பயங்கர பிசாசு, பயங்கர வயசா பெண்கள் மூலமாக அல்லது கலப்பு திருமணங்கள் மூலமாக விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது நல்ல காரியம் சொல்லி பிலேயாம் கொடுத்த ஐடியா நிமித்தமாக தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். தட் இஸ் அ வெரி கன்னிங் வே. நெகேமியா புத்தகத்தை அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா ஒரு ப்ரொடெக்டிவா இருந்ததுனால அந்த ஜனம் அவங்களை தாக்கவே முடியல, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அது பேர் என்ன செஞ்சுட்டான், தன்னுடைய மகளையும் மகனையும் மேரி பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். நெகேமியாவோட கடைசி சாப்டர் பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது. யாரு? பிரீஸ்ட். ஆர்டினரி மக்கள் கிடையாது, சாதாரண விசுவாசிகள் கிடையாது, பிரீஸ்ட். நெகேமியா நம்பி கொடுத்துட்டு போன பிரீஸ்டுடைய மருமகா வந்து அவனுடைய விரோதியானுடைய மகாவா போயிட்டாங்க. ஏன்னா பயங்கரமான காரியம் பாருங்க. ஸோ இன்னைக்கும் அப்படிப்பட்ட அதாவது இந்த ஏமாற்றக்கூடிய கல்ட் குரூப் பிசாசு கொண்டு வரக்கூடியதை நம்ம மறந்து போக வேண்டாம். இன் மெனி வேஸ் இது வந்து நம்ம உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு பைபிள் ஸ்டடினா இன்னும் நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும். இது நீங்க கேட்குறீங்க, பட் யூடியூப்லயும் போறதுனால I cannot mention some of the names. But we have to be careful. We have to be very, very careful. Among Christians, பிசாசு எவ்வளவு தூரத்துக்கு இந்த priesthood cult group கொண்டாரான்னு சொல்லி பார்க்கணும். ஒன்னு ஓப்பனா நான் சொல்லலாம், Catholicism. I am not against Catholics. Definitely not I am. I strongly believe that there are many, many believers in Catholics.
பட் அட் த சேம் டைம் டெஃபினட்டா அந்த டெவலுடைய அட்டாக் கன்னிங் வேயா இருக்கிறது வந்து நீங்க பார்க்க முடியும். அதை நான் எப்போ ரொம்ப உணர்ந்தேன்னு சொன்னேன்னா, ஹைஃபீல்ட் கோத்தகிரியில் இருக்கும் பொழுது ராயல் கிட்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸ் பர்சனா வந்தவர் வந்து திருநெல்வேலியில இருந்து வந்தவர். திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவர் வந்து ஒன் டே முன்னால வந்துட்டார். இவங்க எல்லாம் சென்னையில இருந்து வர்றதுக்கு முன்னால கோத்தகிரிக்கு வந்து அவர் ஒன் டே முன்னால வந்துட்டார். அன்னைக்கு ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நான் சேரத்துக்கு போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தேன். காரணம் அவர் இன்வைட் பண்ண தம்பி வந்து எனக்கு நல்லா தெரியும், செல்வன் சுதாகர்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அண்ணா ரிசோர்ஸ் பர்சன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அமேசிங் ஸ்டோரிஸ். மை காட், அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் உண்டு. எப்படி அவர் சென்னையில வந்து ஈஸியா இங்க எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போயிடுவாரு. அதே மாதிரி இந்த ஒரு கேத்தலிக்ஸ் மத்தியில அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் பயங்கர கிஃப்ட்ஸ். அதெல்லாம் அவர் ஸ்டோரி சொல்ல சொல்லதான் அவர் தான் சொன்னார், பிசாசானவன் இவ்வளவு தூரத்துக்கு திருச்சபையில கிறிஸ்டியன் பேர்லயே, கிறிஸ்டியன் நேம்லயே கல்ட் குரூப்பா போறக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ டோன்ட் திங்க் தட் இதெல்லாமே ஒரு கிறிஸ்தவங்க இல்லாம இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் குரூப்ஸ் நினைக்க வேண்டாம். இட்ஸ் வெரி மச் பாசிபிள் விதின். ஸோ அல்டிமேட்டா நான் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பிசாசுன்னு சொல்லும் பொழுது டைரக்டா நம்மளை எதிர்ப்பான். அதன் பின்பு மற்ற ரிலிஜன் மூலமா எதிர்ப்பான். அதன் பின்பு அதுவும் முடியலையா நம்ம கிறிஸ்தவங்க மூலமா எதிர்ப்பான். அதுவும் முடியலையா நம்ம மத்தியில இருந்தே எழுப்புவோம். அதுதான் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களிடத்திலிருந்தே ஒரு சிலர் எழும்பி உங்களை கலக்க போறாங்க. So we have to be not only doubly careful, triply careful. ஸோ பிசாசு எவ்வளவு பயங்கரமா நம்ம தாக்கக்கூடும் என்பதை இன்னைக்கு உங்களை நான் பயம் காட்டுவதுக்காக நான் சொல்லல. இட் இஸ் பிராக்டிக்கல். அதான் ஒன் மோர் கொஸ்டின் நான் வைத்திருக்கிறேன். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பிசாசானவனுடைய தந்திரமான காரியங்கள் போகுது என்பதை கவனிச்சு பார்க்கிறோம் என்பது நம்ம எல்லாருமே பைபிள் ஸ்டடியில் இருக்க எல்லாருமே உணர வேண்டிய ஒரு காரியம். 18ஆம் வசனம் நான் சொன்னது போல இந்த நம்பர், அது ஒரு இதுல அந்த மிருகத்தின் முத்திரையானது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கையாவது தெரிந்து கொள்கிறவன் தவிர வேற ஒருவனுக்கும் கொல்லவும் மீட்கவும் கூடாதபடிக்கு செய்யும். இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அவனுடைய லக்கம் 666 666. ஓகே, ஸோ இன்னைக்கு அதை பற்றி எக்கச்சக்கமா வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப ஒரு த்ரில்லிங்கா காணப்படுறது www, அது 666 சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒருத்தருமே இமெயில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க இமெயில் யூஸ் பண்ணலன்னா நீங்க ஜூம் பார்க்கவே முடியாது. So if you say that www is antichrist, finished. You cannot do anything. So my brothers and sisters, right from day one, அதாவது ஆதி திருச்சபையில இருந்தே அதான் பெரிய பிரச்சனை. சீசர் என்ற நேமை வந்து கிரீக்ல நீங்க நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா, நான் கமெண்ட்ரியில வச்சிருக்கேன், அதே நம்பர் அப்படியே போட்டிருக்குது. கூட்டி பாத்தீங்கன்னா 666. அவன் தான் ஏன் பீஸ்ட், அப்படிதான் அவங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க. நமக்கு பரம விரோதி இவன் தான், சீசர் தான் சொல்லிட்டு அவனுடைய நம்பர், அவனுடைய நேமை வந்து நம்பர் கொடுத்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நிறைய பார்க்கலாம் அப்படி நம்பர் போட்டுக்கிட்டே போறவங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீசர்ல இருந்து ஒத்தனா யாரெல்லாம் திருச்சபையை அழிச்சாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்குது. ஹிட்லர் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ மோடி எல்லாரையும் ஆட் பண்ணிருப்பாங்க, அப்படியே ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் 666 சொல்றது. போப்பானவர் ஆட் பண்ணியிருக்காங்க. யாரு நம்ம பழைய அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆட் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய நேம்ஸ் அப்படியே ஆட் பண்றது. இட்ஸ் வெரி சேட், வெரி சேட். சரி, அவங்க எக்ஸைட்டடா சொல்றாங்க இந்த நேம் இந்த நம்பர் எல்லாம் போட்டு இதெல்லாம் is equal to 666 சொல்றாங்க. பட் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் பி கேரிட் அவே பை தட். நான் நல்ல எக்ஸாம்பிள் www தான் சொல்றேன். 3 W வந்து 3 6க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொன்ன இன்டர்பிரேட் பண்ணதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். அந்த நோட்ஸ் எல்லாம் அந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸை பார்த்திருக்கேன். So just don't be carried away by saying that in the person, in the number, in the computer, இந்த சிப் வரப்போறதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிப் வந்த பிறகுதான் இந்த 13ஆம் அதிகாரத்தை கோட் பண்றாங்க. I don't know இந்த சிப் இல்லாதபடிக்கு வாழ முடியுமான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பக்கம் வேதனையா இருக்கு, இன்னொரு பக்கம் சிரிப்பா இருக்கிறது.
ஒரு சில மக்கள் கொடுக்கக்கூடிய அதை காட்டும் பொழுது திருச்சபையை போய் பயங்காட்டிட்டு இருக்காங்க. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், த நம்பர் ஆஃப் த பீஸ்ட் 666 சொல்றது வந்து அதை வந்து அந்த பீஸ்ட் தான் குறிக்கிறது. அந்த வலு சொற்பம் தான் அவன் இன்னைக்கு பல விதங்களில நம்ம தாக்குகிறான். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கவனமா இருப்போம். யூ கேன் ஸ்டடி மோர். சரியா? நான் உங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்காக கவலைப்படுறேன். இதை குறித்து நான் அதிகமான இன்டர்பிரிட்டேஷனோ இவங்க தப்பு அவங்க தப்பு இவங்க ரைட்டு நான் சொல்றதுக்கு நான் இங்க இல்லை. உங்களுடைய பர்சனல் கன்விக்ஷன் நான் விட்டுருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக இன்னைக்கு நம்மளை தாக்குகிறான். ஆன்டி கிரைஸ்ட் என்பவர் அவர் போப்பும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் நபரும் என்று நம்ம பார்க்காதபடிக்கு ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் ஆர் திங்ஸ் கோயிங் டு அகைன்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் என்பதை மறந்து போக வேண்டாம். ரைட். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், அதான் நான் சொன்னேன். நீங்க அதுக்கு முந்தின அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க யோவான் பார்க்கும் பொழுது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஒருவேளை 666 வந்து அந்த நம்பர் போட்டவங்க எல்லாம் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவோம். பட் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு. தட் டசன்ட் மீன் தட் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோட் மாதிரி நமக்கு வரணும்னு சொல்லி எண்ணமே வேண்டாம். மலாக்கியா புத்தகத்துல படிச்சிருக்கோம், நம்முடைய பெயர்கள் தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் 2 நாள் கழிச்சு நம்ம படிக்க போகிறோம். தேவன் புத்தகத்தை திறக்கும் பொழுது நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் டெத். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே நமக்காக முடித்த காரியத்தை நம்பிய நிமித்தமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவருடைய கிருபையை பிடித்துக் கொள்வோம். நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை நம்ம அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்கள பற்றி போடப்பட்டிருக்கும் பொழுது அவங்க சுத்தமுள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தையில சுத்தம் இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில சுத்தம் இருக்கிறது, அவங்களுடைய வாயில் கவடம் இல்லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். அதனாலதான் ஒரு சர்ச் குரூப் சொல்லுவாங்க எங்க பிரதர்ஸ் எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்கன்னு. பட் ஐ ஃபீல் சாரி ஃபார் தர் சிஸ்டர்ஸ். ஸோ தப்பான இன்டர்பிரிட்டேஷன், வெரி சேட். நான் பேச்சுலரா இருந்தேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் தான் அந்த எழுதப்பட்ட நம்பர்னு சொல்றது வந்து தவறான போதனை. அதுக்கு பிறகு ஏன் ஆண்டவர் வந்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு? ஸோ யூ ஹேவ் டு திங்க். இது ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் பேச்சுலரா இருந்தேன்னா நல்லா ஊழியம் செய்வேன், நான் பேச்சுலரா இருந்தேன்னா நான் ஆண்டவருக்காக என்னை வாழ்க்கையை ஊற்றி விட்டுருவேன் சொல்லிட்டு வாழ்வது எவ்வளவு சரின்னு சொல்லி தரல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட சிபிஎம் சர்ச்சஸ்லேயே they started thinking, is it a right doctrine சொல்லிட்டு it started thinking. காரணம் அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய பயங்கரமான பிரச்சனைகளை வைத்து. Anyway, that's a different story. But my point here is, it's not like that. அந்த காலத்துல temple prostitutes ரொம்ப காமன். அந்த temple prostitutesனால ஸ்பாயில் ஆகாத கிறிஸ்தவங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தங்களுடைய மாரல் லைஃப்ல சுத்தமானவங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய வார்த்தையில உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லலாம். ஸோ இந்த சியோன் மலையில, எருசலேம் ஆலயம் சியோன் மலையில இருந்தது. அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அவர் பார்த்ததாக நம்ம பார்க்கலாம். அவருடைய ஃபாலோயர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு அந்த மவுண்ட் சயனுக்கு வந்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கடைசி பகுதி 7 ஏஞ்சல்ஸ். அதுல 2 இன்டர்பிரேஷன் இருக்குது. ஒரு சிலர் வந்து 14ஆம் அதிகாரம் 3 ஏஞ்சல்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அவங்க மற்ற பேசேஜோட கனெக்ட் பண்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 ஏஞ்சல்ஸுடைய நம்பர் வந்து கிளியரா வந்து கொண்டிருக்கிறதுனால ஐ கோ ஃபார் நியூ பைபிள் கமெண்ட்ரி. நியூ பைபிள் கமெண்ட்ரியுடைய இதை வந்து நான் ஃபாலோ பண்றேன். இந்த 7 ஏஞ்சல்ஸினுடைய இது வந்து இட் இஸ் நாட் லைக் நம்ம முத்திரையிலையோ அல்லது எக்காலத்திலேயோ பார்க்கறது மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். முதலாவது ஏஞ்சல் அவர் வந்து ஒரு இட்டர்னல் காஸ்பலை ஒரு
திரும்பவும் ஒரு சான்ஸ்க்காக கொடுக்குறாங்க, போதிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். பின்பு வேறொரு தூர்வன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தவனை உடையவனா இருந்தான். வெரி கிளியர், இட்டர்னல் காஸ்பலை அவர் வைத்திருந்தார். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல். இரண்டாவது ஏஞ்சல் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் நகரம் மாநகரம் விழுந்தது. அவருடைய அனௌன்ஸ்மெண்டே பாபிலோன் இஸ் கான், அல்லது ரோமாபுரை அழிபட்டு போச்சு என்ற ஒரு சத்தியத்தை இரண்டாவது ஏஞ்சல் சொல்லுகிறார். மூணாவது ஏஞ்சல் அவர் சத்தமிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவருடைய அந்த வாதை அதை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். அந்த வாதையின் மத்தியில தான் நம்ம பார்க்கிற வசனம் இருக்கிறது. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்திருக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவர்கள். ஸோ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக வாழ்ந்து சாகிறவர்களை குறித்து இந்த பகுதி போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்துக்கு பின்பாக 14 அதுக்கு பின்பாக நான் பார்க்கும் பொழுது, பின்பு நான் பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அதன் மேல் மேகத்தின் மேல் தேவகுமாரனுக்கு ஒப்பானவரையும் பொற்கிரீடத்தையும் அவருடைய கையில் கருப்புள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்க கண்டேன் சொல்லிட்டு அவர் எல்லாரையும் கேதர் பண்ணுவதாக அறிவாளை வைத்து வெட்டி சேர்த்ததாக நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஊமையை சொல்லும் பொழுது, இப்போ தவறானவங்க வந்தாங்கன்னா விட்டுருங்க, நீங்க எடுத்தீங்கன்னா கோதுமையும் சேர்த்து எடுத்துருவீங்க, அதனால விட்டுருங்க. ஒரு நாள் வந்து அறிவாளை வச்சு வெட்டுவாங்க, வெட்டின பிறகு கோதுமையை தனியா பிரிச்சிருவாங்க, மற்றதெல்லாம் எரிச்சிருவாங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். 5ஆம் ஏஞ்சலும் அப்படிதான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 18ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி பயங்கரமாக உபத்திரவத்தின் நாட்களை குறித்து போடப்பட்டிருக்க காரியம். ஆனா 15ஆம் வசனத்தில் பகுதியில 4ஆம் வசனம் 1 முதல் 4ஆம் வசனம், வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறு அடையாளமாகிய கடைசியான 7 வாதிகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொர்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலில் நிற்கதை கண்டேன் சொல்லிட்டு அவங்க பாடின பாடலை குறிப்பிட்டு பாடலை நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த 3ஆம் 4ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டானுடைய பாட்டையும் பாடினார்கள். மோசேயுடைய பாடல் 2 இடத்துல பார்க்கிறோம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்திலையும் உபாகமும் 33ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம் மோசேயினுடைய பாடல். அதுல திட்டமாக தெளிவாக மோசே பாடக்கூடியது ரட்சிப்பு தேவனால் உண்டாகிறது, எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறாரு, அதே நேரத்துல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலை மோசே பாடினதாக நம்ம பாடுறோம். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு ரிஜாய்சிங் ஃபேக்டை இந்த தூதர்கள் பாடினதாக நம்ம பார்க்கலாம். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கிய செய்தி என்னவென்றால், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. பயங்கரமான காலத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் 7 சர்ச்சில இருந்து போய்கொண்டே இருக்கிற காலம். அதை நம்ம எப்படி புரிந்திருக்கிறோம் என்று பார்க்கலாம். How do I look at the cosmic conflicts happening around at home, church and society? சரியா? இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளிலே அல்லது திருச்சபைகளிலே நம்முடைய ஐக்கியத்துல சமுதாயத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இந்த பிசாசானவன் வலு சர்ப்பம் எப்படியாய் தாக்கக்கூடியான்னு சொல்லிட்டு, டோன்ட் திங்க் ஒன்லி அபவுட் தமிழ்நாடு அல்லது இந்தியா, லுக் அட் த ஹோல் நேஷன். லிபியால, நைஜீரியால ஐயோ என்ன பயங்கரம், கம்யூனிஸ்ட் தேசத்துல காணப்படக்கூடிய காரியங்கள். ஐ திங்க் அடுத்த வரப்போகிற தரிசன சுடர் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆர்டிக்கிள் கேட்டாங்க, எனக்கு டைம் இல்லாதனால எழுத முடியல. பட் கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் தரிசன சுடர் வாசிங்க. 2வது காரியம், வாட் இஸ் மை பர்சனல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரொடெக்ஷன். வலு சர்ப்பம் இருக்கானா? இருக்கிறான். நம்மளை சுத்தி தாக்குறானா? தாக்குறான் நம்மளுடைய குடும்பங்களுக்கு. ஆனா தேவனுடைய கிருபையா, தேவனுடைய ப்ரொடெக்ஷன் நம்ம எப்படி பார்க்கிறோம், அதை எப்படி நம்ம என்ஜாய் பண்றோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். 3வது காரியம், இப்படிப்பட்ட காலத்துல நம்ம ஜாலியா
சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம்னா எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். பிசாசுக்கு ஏத்து நிற்கவும், இப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தின் நிமித்தமாக வேதனைப்படக்கூடியவங்களுக்காக எவ்வளவு பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தையும் மனசுல வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. ஏதோ மோட்சத்துக்கு போறோம், சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதபடிக்கு, ஒரு கஷ்டமான நாட்களை கடந்து போகிறோம், பிசாசானவன் கையிலிருந்து ஒரு சிலரையாவது காப்பாற்றத்தக்கதாக இந்த நித்திய சுவிசேஷத்தை நம்ம வைத்திருக்கும் பொழுது அதை குறித்தான எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் வாசிக்கவும் அதை படிக்கவும் தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படித்த அந்த செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வலு சர்ப்பமானது ஆண்டவரே அந்த பெண்மணியை தாக்குனது போல இன்னைக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, எங்களுடைய தேசத்திலே அப்படியாய் வலு சர்ப்பம் பல விதங்களிலே தாக்கி கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட்ல நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அவனுக்கு ஏத்து நிற்கத்தக்கதாக உம்முடைய பலத்தோடு, உம்முடைய கிருபையோடு அவனை சந்திக்கத்தக்கதான கிருபையை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். தொடர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.